நெஞ்சு வலின்ற மாதிரி ஒரு சிம்டம் இருந்தது. நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தது லைட்டா. அது வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல ஒண்ணுமே இல்ல, கேஸ்ட்ரிக் தான். அவங்க ஏதோ இறைவார்த்தை அறிக்கிட்டாங்களா சிஸ்டர்? அம்மா இருக்கே, அண்ணா இருக்கேன்ல, அம்மா அம்மா என்ன சொன்னாங்க? என்ன வார்த்தை அறிக்கிட்டாங்க? சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாக்காக. இயேசுவின் காயங்களால் ஒன்று பேர் என் பையனை ஃபுல்லா 2:24. குணம். 1 பேர் 2:24 பர்சனலைஸ் பண்ணி சொன்னாங்க. அவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்க வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது அந்த வார்த்தை திருப்பாடல் 107:20 அப்படித்தான் செய்யுது. ஆண்டவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். எப்ப நீங்க கடவுளுடைய வார்த்தையை நம்பி அதை அறிக்கையிடுறீங்களோ அந்த வார்த்தை உங்களுக்கு நலமளிக்கும். பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவருடைய வார்த்தை நாமும் மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சிகள்? பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், ஒரு 1 வீக் முன்னாடி எங்க அக்கா பேரனுக்கு ஒரு ஃபீவர் அதிகமா இருந்துச்சு பிரதர். ஹாஸ்பிட்டல் 1 வீக் அட்மிட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கர சிவரிங் ஃபீவர் அதிகமா இருந்தது. அப்ப வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நீ இந்த ப்ரேயர் குழு இருக்கிறீல்ல, அவங்கள்ட்ட சொல்லுங்க, சொல்லி என் பையனுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லு அத்தை அப்படின்னு சொன்னாங்க பிரதர். அப்ப நானும் வந்து 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் குணமடைந்ததுக்கு நன்றி, கெவினுக்குள்ள காய்ச்சல் நீங்கிறதுக்கு நன்றின்னு சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லி நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன் பிரதர். அதுக்கப்புறம் நான் பிரதருக்கு மெசேஜ் அனுப்பினேன். பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கு அனுப்ப சொன்னாரு. அனுப்பி அவங்கள இதே பிரதர் அந்த மெசேஜை அனுப்பிச்சு விட்டு அதே மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கெவின் தலையில கையை வச்சு நீங்களும் சேர்ந்து ஜெபிங்கன்னு சொன்னேன் பிரதர். ஜெபிச்சுட்டு அவங்க வந்து சென்னையில இருக்காங்க. அப்போ எல்லா டெஸ்டும் டாக்டருக்கு டவுட் வந்துருச்சு, நிமோனியாவா டெங்கா வைரல் ஃபீவரா என்னன்னு தெரியாம எல்லாத்துக்கும் டெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஏன்னா பையன் ரொம்ப வீக்கா இருந்தான். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அங்க பார்த்துட்டு சரி இங்க வேண்டாம் திருச்சிக்கு வருவோம்னு சொல்லிட்டு திருச்சியில வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு வந்தாங்க பிரதர். சென்னையில கொடுக்காம திருச்சியில டெஸ்ட் கொடுத்துட்டு எது கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்து 3 நாள் அவனுக்கு ஃபீவர் சுத்தமா இல்லை. ஆனா பையன் கொஞ்சம் டயர்டா இருந்தான். ஃபீவர் சுத்தமா இல்லை அவனுக்கு. அன்னைக்கே சரியா போச்சு. பிரதர் ப்ரேயர் பண்ண அன்னைக்கே சொன்ன உடனே ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock ஃபோன் பண்ணி, அத்தை தம்பிக்கு இப்ப ஃபீவர் பரவாயில்ல அத்தை, நல்லா இருக்கும், நாங்க ஊருக்கு வந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னேன். நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் பிரதர். அப்போ 3 நாள் கொஞ்சம் டயர்டா இருந்தா, நானும் கூட தான் இருந்தேன். அப்போ திருப்பி போயிட்டு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனப்ப அவங்க பயந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே நெகட்டிவ்னு வந்துருச்சு பிரதர். எந்த பிரச்சனையும் இல்லை பையனுக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க பிரதர். அதையும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க பிரதர். கடவுளுக்கு நன்றி, பிரதருக்கும் நன்றி. தேங்க்யூ பிரதர். நன்றி. சுகம் கொடுத்தது யாரு சிஸ்டர்? கடவுள். கடவுள். அந்த கடவுளுடைய நாமம் ஆட்சியப்படுத்தும் போது அவருடைய வல்லமை இறங்கி செயலாற்றுகிறது. சரிங்களா? அதனால ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் வாழ்நாள் ஃபுல்லா அவர் செய்த அடையாளம் அற்புதம் மூலம் தந்தையா கடவுளை மாட்சியப்படுத்தினார். நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மாட்சியப்படுத்தும் போது அந்த அற்புதம் நடந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? Glory to Jesus. ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர். Praise God, uncle. Praise the Lord, ma. இது எனக்கு தான் அங்கிள், நான் வந்து விட்னஸ் சொல்றதுக்காக கேட்டிருந்தேன். பேசிக்கலா வந்து இங்க ஃபர்ஸ்ட் நான் துபாயில இருந்தேன், அப்புறம் இங்க வந்தேன். துபாயில இருக்கப்ப என்னோட டிரைவிங் லைசன்ஸ் ப்ராசஸ வந்து நான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ வந்து அந்த கிளாஸஸ் டெஸ்ட் அதெல்லாம் போறதுக்கு. அப்புறம் இங்க துபாய்க்கு மாறினோடனே அங்கிருந்து இங்க வந்து அந்த இது ஷிஃப்ட் என்னோட ஃபைல ஷிஃப்ட் பண்றப்ப அதுக்கு நிறைய டீடைல்ஸ் ப்ராசஸஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருந்தது. நாங்களும் எங்களால ட்ரை பண்ணோம், ஆனா எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறமா வந்து கடவுள் ஏதேச்சியா ஏதோ வேற ஒரு விஷயத்துக்கு போறப்போ ஒரு சென்டர் மூலியமா அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. மத்த பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்க பயங்கர சிம்பிளா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அதை மாத்தி கொடுத்துட்டாங்க. மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஒண்ணு வந்து ஆனா அபுதாபில ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா எல்லாத்தையும் நாம இப்போ ஏற்கனவே நாங்க பண்ணி வச்சதெல்லாம்
தாண்டி ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ற மாதிரி இருக்கும். இல்லனா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, எனக்கு வந்து இந்தியன் லைசன்ஸ் இருக்கிறதுனால டைரக்டா வந்து கோல்டன் சான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஃபைனல் ரோட் டெஸ்ட் மட்டும் அவங்க போலீஸோட டைரக்டா ஒரு வாட்டி பண்ணலாம். அதை நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் உடனே கொடுத்துருவாங்க. ஆனா அதை நீங்க ஃபெயில் பண்ணீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி அது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸா நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு. அப்ப சுத்தி இருக்கவங்க வந்து இல்ல அது வந்து கொஞ்சம் அவ்வளவு சீக்கிரம் நிறைய பேர் பாஸ் பண்ண மாட்டாங்க, அதுல நிறைய இதெல்லாம் இருக்குது, அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்ற மாதிரிதான் எல்லாம் சொன்னாங்க. ஆனால நாங்க சரி அப்படின்னு அந்த கோல்டன் சான்ஸ்க்கு இது பண்ணிருந்தோம். அது பண்ணதுக்கு அப்புறமும் அதான் நிறைய சுத்தி இங்க ஆக்சுவலா எல்லாருமே நார்மலா நம்ம ட்ரைனிங் பண்ணி நார்மல் ப்ராசஸ்ல போறப்பயே 2-3 அட்டெம்ப்ட்ஸ் இல்ல நிறைய அட்டெம்ப்ட்ஸ் எடுக்கும் பாஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபுல் ப்ராசஸ் பண்றப்பயே யாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க. இதாவது ஃபுல் ப்ராசஸ் பண்ணாம வெறும் ஃபைனல் எக்ஸாம் பண்றதுக்கு அதோட சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து ஒரு 2 days பிஃபோர் அந்த கோல்டன் சான்ஸ்ல ஒரே அட்டெம்ப்ட்ல ஃபுல்லா பாஸ் பண்ணியாச்சு காட்ஸ் கிரேஸ்னால. அந்த அப்போ ஒரு வேர்ஸும் சொல்லியிருந்தாங்க எனக்கு சொல்றதுக்கு, நம்ம ஆன்டி ப்ரேயர் பண்ணி. ஸோ ஹீப்ரூ சாப்டர் 11:27 எனக்கு பர்சனலைஸ் பண்ணி ஸோ அந்த வேர்ஸை நான் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதை சுத்தி கொஞ்சம் நர்வஸ்னஸ், அந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. பட் வரப்ப எல்லாம் பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணி தேங்க்ஸ் பண்ணி நாங்க வேர்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருந்தோம், நான், அம்மா, ஃபேமிலியில எல்லாருமே. அண்ட் ப்ரேயர்லயும் நிறைய பேரு. பட் நல்லபடியா எல்லாம் முடிஞ்சு என் கையில லைசன்ஸும் உடனே அடுத்த நாளே வந்துருச்சு அங்கிள். ஸோ ஆல் பிரைஸ். திருப்பாடல் 37:4 அதான் சொல்லிச்சார், ஆண்டவரிலே மகிழ்ச்சிகொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். எப்ப நீங்க ஆண்டவருடைய நாமத்தினால மகிழ்ச்சியை அவர் அறிவிக்க நீங்க மகிழ்ச்சி கொண்டீங்களோ உங்க உள்ளத்து விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அதனால அவர் சமீபத்துக்கு மட்டுமில்ல தூரத்துக்கு தேவனாய் இங்க வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக அதிசயம் அற்புதம் நிகழ்ந்திருக்கு. ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய மகளாக தன்னுடைய வாழ்க்கையிலே கழிக்கும். ஆமென். Praise the Lord. Praise Lord. Thank you. பிரைஸ் லார்ட். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேம்மா பிரதர்ஸ், ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ சரி. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் கையில் அவ்வளோ பணம் இல்லை. அப்போ நம்ம சரி. மரிய செல்வம் பிரதர்கிட்ட ஒரு காரு பற்றி நாங்கள் எவாலுவேட் பண்ணி சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னோம். அவர் என்கிட்ட ஒரு கார் சும்மா இருக்கு பிரதர், ஒரு மாதம் ஓட்டுட்டோம் வீட்டில், அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கார் வாங்கிக்கன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு. இப்போ Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் தேவைகள் அனைத்தையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எது தேவைன்னு அவருக்கு தெரியும். எப்ப நம்ம அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோமோ அவருடைய வழியில நம்ம பாடல் 35 அப்படிதான் சொல்லுது. உன் வழி ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரை உன் சார்பில் செயலாற்றுவார். நீங்க உங்களுடைய விஷயம் அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் உங்களுக்காக செயல்படுத்துவார். அதனால உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த சந்தித்திற்காக கரங்களை தட்டி எல்லாரும் நினைந்து இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி இயேசுவே. பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க சார். பிரதர், ஒரு ட்ரெயின்ல ஒரு ரெஜெண்ட் நான் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆறுமுகம்ன்ற வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா சென்னையில இருந்து புறப்பட்டு போயிட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு. சரி, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த இயேசுவின் காயங்களால் அம்மா குணமடைந்ததற்காக நன்றின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு. அவருக்கு அதை கரெக்டா சொல்ல தெரியல. ஆனாலும் எப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு 10 வாட்டி சொன்னாரு. திருப்பி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கால் பண்ணி கேட்டாரு, எப்படி அதை சொல்லணும் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிறகு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தையை திருப்பி கேட்டு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப அவங்க அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொன்னாரு. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவங்க இறைவார்த்தை எப்ப நம்பிக்கையோட அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டாங்களோ ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அங்கு செயலாட்டி அந்த எல்லா ரிப்போர்ட்ஸும் டாக்டர்ஸ் பல விதமான டெஸ்ட் எடுக்கலாம், எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்களையும் மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய நாமத்துக்கு உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த நாமத்துக்கு அவ்வளவு மகிமை. எப்ப இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு அவங்க டெஸ்ட்டுக்கு போனாங்களோ அந்த வார்த்தை கிரியை செய்து அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தமைக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். சார் பியூலா செல்வா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். சாட்சி சொல்றதுலயே ஒரு சின்ன டவுட், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணீங்கன்னா அந்த சாட்சியை நான் இது பண்ணிடுவேன். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா எங்க கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. மூளையில ஒரே ஒரு அடி தான், வேற எங்கேயுமே காயம் இல்லை. இங்க எல்லாம் திரும்ப விட்டு மதுரை கொண்டு போயிட்டு ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அப்ப என் நாலேஜுக்கு வந்த உடனேயே
நான் பயங்கர நம்பிக்கையா, ஏன்னா இந்த ஹீலிங் இது வந்து எனக்கு கொஞ்சம் நான் பண்ணும்போது நடந்தது. நமக்கு நடக்கும்போது என்னுடைய ஃபெய்த் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ நான் ரொம்ப நம்பிக்கையா வேண்டி இருந்தேன். அது என்னோட நம்பிக்கையை விட பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணாங்கன்னா எனக்கு கண்டிப்பா எல்லாமே இதுவரைக்கும் நடந்துச்சு. அப்போ நானும் வேண்டிட்டு பிரதருக்கும் மெசேஜ் இந்த சொல்லினேன், இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ப்ரேயர்ல. அப்ப பிரதரும் ரொம்ப நம்பிக்கையா வேண்டுனாங்க. ஆனா நேத்து அந்த பையன் இறந்துட்டான். இப்ப வந்து நான் நினைக்கவே இல்லை. நான் ரொம்ப அவங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன், ஒன்னும் ஆகாது, தம்பி பொழைப்பான், வயசோட தழும்பு அந்த அந்த நம்பிக்கைக்கு அதுங்க எனக்கு சொல்ல வார்த்தையில அந்த அளவுக்கு நான் நம்பினேன். அந்த பையன் இறந்துட்டான். அப்ப இந்த இடத்துல நம்ம ஜீசஸ்க்கு எப்படி சாட்சி சொல்றது, இல்ல எப்படி இது இந்த நம்முடைய இடத்த ஹேண்டில் நம்முடைய பண்றது? வேலை நம்ம அந்த அந்த ஆன்மாவுக்காக விடுதலை கொடுக்கறதுக்காக ஜெபிக்கிறோம். அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக ஜெபிக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கடவுளுடைய திட்டம் என்னதோ அதுக்காக நடந்ததுக்கு நன்றி சொல்லிட வேண்டியதான். அதனால நம்ம அதை போய் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம ஜெபிச்சு இந்த மாதிரி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்மறையான தாட் நமக்குள்ள வர வேண்டாம். நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கடந்த வாரத்துல எங்க தங்கையனுடைய மாமனாருக்கு இப்படிதான் ஸ்ட்ரோக் வந்து ப்ராப்ளம். ஐசியூல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. போன அன்னைக்கே டாக்டர் வந்து அவுட் ஆஃப் இது சொல்லிட்டாரு. ஆனாலும் டாக்டர் விட மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்கணும்னு சர்ஜரி பண்றாங்க. எல்லாத்தையும் பண்ணி ஒரு 10 நாள் மிகுந்த போராட்டம். கடைசி நாளா 10 நாள் கழிச்ச பிறகு இறந்துட்டாங்க. இதுல வந்து நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் வேஸ்டா போச்சுன்னு நினைக்க கூடாது. இதுல என்ன பெரிய பியூட்டினா, அந்த ஆஸ்பத்திரியில இருக்கும்போது நிறைய நோயாளிகளுக்கு நாங்க அட்டெண்டா இருக்கிறதுனால பக்கத்து பெட்டெல்லாம் அவங்களுக்கு இறைவார்த்தை சொல்லி அதுல அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. அவங்களுக்கு ஹீலிங் ஆச்சு. இவங்களுக்கே நடக்கலைன்னா அது வந்து கடவுளுடைய திருவிழா அப்படியே தான் நிறைவேறி இருக்கணும்னு நமக்கு நன்றி செய்யணும். அவங்க வாழ்நாளெல்லாம் நன்மை தான் செஞ்சாங்க. அதனால அவருக்கான திட்டம் அன்னைக்கு அப்படியே நிறைவேறிருக்கு. அதுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதான். அதனால நம்முடைய நம்பிக்கை இதுல தளர விட்டாதீங்க. நம்ம ஜெபிச்சு இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு காலம் மனம் தளர விடாது. நம்முடைய கடமை என்ன? அவருக்காக ஜெபிக்க வேணும். இந்த இறை வார்த்தை கண்டிப்பா அது கடவுளுடைய வார்த்தை, வல்லமை மிக்க வார்த்தை, உயிருள்ள வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை ஒரு நாளும் மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி நிலத்தை நினைத்து உண்பவனுக்கு உணவை விதைத்தவனுக்கு விதையும் கொடுக்காம வெறுமனே திரும்பி செல்லாது. நம்ம ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை தான் எங்களை செய்யுது. நீங்க இல்லை. நீங்களா ஜெபிக்கிறீங்கன்னா நீங்க இல்லை, ஜீசஸ் தான். ஜீசஸ் தான் உங்க மூலமா ஜெபிக்க சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை கிரியை செய்யுது. அந்த பயிற்சியில மட்டும்தான் நம்ம இருக்கணும். அதனால வேற எதையும் குறித்து நீங்க மனம் கலங்க வேண்டாம். சரிங்களா சிஸ்டர்? ஓகே ஓகே. Praise the Lord, brother. சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு ஒரு 4 நாளா கால்ல வந்து பாதத்துல ரொம்ப எரிச்சலா இருந்ததுங்க பிரதர். நான் வந்து அப்ப நினைச்சேன், இன்னைக்கு இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரி நம்ம அட்டன் பண்ணும்போது ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்து நம்மளுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நேத்து ஒரு ப்ரேயர் குரூப்ல நான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து அவங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு யாருக்கு எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல கை வைங்க அப்படி சொல்லி இது பண்ணாங்க. அவங்க ஜெபிச்சு முடிச்ச உடனே எனக்கு அது சுத்தமா இது வரலும் இல்லைங்க பிரதர். அந்த எரிச்சல் 3 நாளா இருந்த எரிச்சல் இது வரலும் இல்ல. கடவுள் எனக்கு அற்புதமா சுகத்தை கொடுத்தாங்க. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் சிஸ்டர். எப்ப நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, துதி எடுக்கும் பொழுது சாத்தான் பக்கத்துல நிக்க முடியாது. அதுக்காக தான் நம்ம பிரைஸ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த எப்ப நம்ம பவுலும் சீலா பாடி துதிச்ச பொழுது கையுள்ள விலங்குகள்லாம் தானா கலண்டு விழுந்துச்சா. இந்த சிறைச்சாலை கூடாரம் அதிர்ந்தது. எல்லா சிறைச்சாலை கதவுகளும் திறந்து அனைத்து கைதிகளும் விடுதலை பெற்றாங்க. ஒரு சிறையில இருந்தா அவங்க துதிக்கிறாங்க, மற்ற கைதிகளுக்கு விடுதலை. எவ்வளவு வல்லமை பார்த்தீங்களா? அதனால துதிக்கு தான், துதி எடுத்தால் சாத்தான் ஓடிடுவான். ஆண்டவருக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் பிரதர். அந்த சாட்சி நினைக்கிறது மறந்து போயிருது பிரதர். எனக்கு வந்து மறந்துட்டேன். 3 மாசம் அளவுல நடந்தது பிரதர். எனக்கு கர்ப்பப்பையில திடீர்னு ஞாபகம் வந்துச்சு பிரதர். கர்ப்பப்பையில எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை பிரதர். அப்போ போய் நான் ஸ்கேன் பண்ணப்ப எண்டோமெட்ரியன் திக்னஸ் வந்து 17.5 இருக்கு. இது பின்னாடி வந்து கேன்சரா வரக்கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரதர். அப்போ வந்து நான் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டேன் பிரதர். சித்தா மெடிசன் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணேன், பயங்கரமான கடுமையான வயிற்று வலி பிரதர். நான் ஈவினிங்லாம் என்னால சுத்தமா எந்திரிச்சு நடக்கவே முடியல.
அப்ப எனக்கு மெடிசன் சாப்பிடல. அடி வயித்துல அப்படியே கைய வச்சுக்கிட்டு, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைந்ததற்கு, இந்த வயிற்று வலி என்னை விட்டு நீங்கினதுக்கு நன்றி நன்றின்னு ஒரு 200 தடவை நான் பாட்டுக்கு அந்த அடி வயித்துல கைய வச்சு சொல்லிட்டே இருந்தேன் பிரதர். சொல்லும்போது அந்த வலி என்னை விட்டு போயிருச்சு. இதுவரை அந்த வலி இல்ல. திருப்பி வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்ல. இப்ப நார்மலா நான் எனக்கு மந்த்லி பீரியட் ஆகுது பிரதர். எந்த வயிற்று வலியும் எனக்கு இல்ல. உங்க கர்ப்பப்பை உருவாக்குனது யாரு சிஸ்டர்? ஜீசஸ் கடவுள். ஜீசஸ் தானே? அவர் கொடுத்தது அவரே ஸ்மைல் பண்ணுவாரா? எப்ப நீங்க அந்த வார்த்தையை 200 டைம்ஸ் நீங்க அறிக்கைட்டே நீங்க, அப்ப அந்த வார்த்தை 200 இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட்டு இறந்தவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்த நம்பினால் மீட்படைவர் தான் ரோமர் 10:9 சொல்லுது. அப்ப நீங்க அந்த நாமத்தை அறிக்கையிடும் பொழுது அந்த நாமம் அங்க கிரியை செய்து உங்க கர்ப்பப்பையை புதிதாக்கிறேன். திருவெளிப்பாடு 21:5 தானே சொல்லுது, இதோ அனைத்தையும் நான் புதிதாக்கிறேன், உண்மையானவை நம்பிக்கையானவை எனக்கு எழுதுன்னு சொல்லியிருக்கு. இந்த வார்த்தை உண்மையான சிஸ்டர், நம்பிக்கையானது. அதனால நீங்க பயப்படாதீங்க. அந்த 17 இருந்துச்சு பிரதர். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 5 வந்துருச்சு பிரதர். டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க பிரதர். ரிப்போர்ட் டாக்டர் ரிப்போர்ட் மாறக்கூடிய சிஸ்டர். ஜீசஸ் ரிப்போர்ட் மட்டும் தான் மாறாதது. ஜீசஸ் எழுதுனாதான். நீங்க எந்த டாக்டர் ரிப்போர்ட்டை நீங்க 100% இது பண்ணாதீங்க. அதுக்காக டாக்டர் செக் பண்ணுங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் எல்லாம் மாறக்கூடாது. ஒரே டாக்டர் சொல்லுவாரு கேன்சர் பாரு, அடுத்த டாக்டர்கிட்ட போனா கேன்சருக்கான அறிகுறியே இல்லையும் பாரு. அது மாறக்கூடிய ரிப்போர்ட். அதனால அதுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். சரிங்களா? தேங்க்யூ பிரதர். அமல்ராஜ் பிரதர். பிரதர் சொல்லுங்க பிரதர். இந்த பிரேயர் மீட்டிங் நான் ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு லாஸ்ட் வீக் ஜாயின் பண்றதுக்கு கடவுள் எனக்கு நல்ல டயத்தை கொடுத்துருந்தாரு, சூழ்நிலை கொடுத்தாரு. ஆக்சுவலி எனக்கு பாருங்கள ஒரு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால கொஞ்சம் எனக்கு நிறைய டிஸார்டர் நடந்துருச்சு. ஸோ நான் அந்த ப்ரேயர்ல இருக்கும்போது எனக்கு அந்த ஹீலிங் கிடைச்சிச்சு பிரதர். அதை நான் ஜோசப் பிரதர்ட்டி நான் வந்து அதை சொல்லியிருந்தேன் பிரேயர். ஸோ லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு ரொம்ப டிப்ரெஷன்ல வாய்ஸ் கேட்கல பிரதர், ஆடியோ வரல, வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரதர். ஃபுல் வாய்ஸ் இருக்கேன் சிஸ்டர். ஏன் மாற்றணும் அம்மல் வாய்ஸ் கேட்கல. இல்ல வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வாங்க. இல்ல நம்ம வீடியோ மாத்திரம் கட் பண்ணிட்டு பேசுங்க. அம்மல் நீங்க பேசுறீங்க எங்களுக்கு கேட்கல. அது பேசலாம் பிரதர். இப்போ கேக்குதுங்களா பிரதர்? இப்போ ஓகேவா வீடியோ? பேசு. ஓகே ஓகே. இல்லை நான் அந்த ப்ரேயர் மீட்டிங் வரணும்னு ரொம்ப நாளா 2 வருஷம் கழிச்சு திருப்பி ஜாயின் பண்றேன் பிரதர். வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் 2 நாள் வரவே முடியல. ஸோ லாஸ்ட் வீக் நான் வந்து ப்ரேயருக்கு கடவுள் கண்டிப்பா வர வச்சுட்டாரு. எனக்கு அதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ப்ரேயர் என்னன்னா, எனக்கு யூரோப்ல ஒரு 4-5 வருஷம் படாத கஷ்டப்பட்டேன் நான். ஸோ அதுல டிப்ரெஷன்ல எனக்கு டிஸார்டர் நடந்துருச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப எனக்கு ப்ரேயர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அதனுடைய பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ரேயர் அட்டன் பண்ண எனக்கு அந்த டூரிங் ப்ரேயர் டைப் பீரியட்ல எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீலிங்ஸ் குறைஞ்சிச்சு பிரதர். ஹீலிங் கிடைச்சிச்சு எனக்கு. அது போன லாஸ்ட் இருக்கிறேன். ஸோ 10 hours ஆஃபீஸ்ல என்கேஜ் ஆயிருந்தேன். ப்ரேயருக்கு வர முடியல. அது ஒரு பெரிய காரணமா இருக்குது. எப்படியா சனிக்கிழமை அட்டன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் பிரதர் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. நானும் சரி எப்படியாவது ப்ரேயர் அட்டன் பண்ணி சொல்லிட்டு போனோம். லாஸ்ட் வீக் அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு லாஸ்ட் வீக் அந்த ப்ரேயர்ல எனக்கு அந்த ஹீலிங் கிடைச்சிச்சு பிரதர். அது இது சாதாரண பிரேயர் இல்ல பிரதர். உயிருள்ள ஆற்றுள்ள வார்த்தையை தியானிக்கின்ற பிரதர். நம்பிக்கையோடு இறைவிட வேண்டும்போது நோயற்றவர் குணமாவார், ஆண்டவர் அவரை எழுப்பிவிடுவார், அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு வருவார். யாக்கோபு 5:15 அப்படிதான் சொல்லுது. நீங்க நம்பிக்கையோடு இந்த ஜெப வழிபாட்டை கலந்து கொள்ளும் போது உங்களோட சரீரத்தில் உள்ள நோய்கள் எல்லாம் குணமாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால தொடர்ந்து வாங்க பிரதர். இன்னும் நிறைய அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாங்க. வேற சாட்சியல்? வேற சாட்சிகள் என்ன? ஹீலிங் செஷன் யாராவது இந்த